புகார். குரானை பார்க்கலைன்னு நபியுடைய புகார், மறுமையில் நபியை பார்க்கலைன்னு அல்லாவுடைய புகார். துக்கானில் அல்ல சொல்கிறான் இந்த மரம் இவங்க கவனமே செலுத்தாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க, இவங்க லட்சணம் இப்படி இருக்குது, இவங்களுக்கு எங்கே இந்த நபியை வச்சே டெமோ காட்டியாச்சு, அது கூட இன்னும் இந்த மரமண்டைங்களுக்கு புரியல அப்படின்னா இவர்களுடைய நிலை எங்கே மாறப்போகுதுன்னு சொல்லி அல்லாவும் சொல்கிறான். இந்த நீக்கினா மட்டும் உங்கள் நிலைமை மாறப்போகுதா, இந்த அசாபு இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிருப்தியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து முஸ்லீம் உம்மத்து மேலே அல்லாஹ் கொடுக்குறான். இப்போ இந்த 2 குற்றம் வந்து முஸ்லீம் சமுதாயம் வந்து செஞ்சுருக்கிறாங்க. அதாவது இந்த 2 விஷயமே அறியாமல், நபிசுல்லா குரானை பற்றியும் போதுமான அறிவு இல்லை, நபிசுல்லாஸ்லம் அவர்களுடைய வாழ்க்கையோடையும் அந்தளவுக்கு தொடர்பு இல்லை, வாழ்க்கையோட சிறு பகுதிகளோட மட்டும்தான் தொடர்பு இருக்குது. ரசூல்லாவோட தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, ரசூல்லாவோட தொடர்பு இருக்குது. ரசூல்லாவுடைய வணக்க வழிபாடுகளை மட்டும் தேவைக்கு அதிகமாக ஆராய்ச்சி பண்ணுது. எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணால் போதும், அதுக்கு வரம்பு மீறியே வந்து அதை போய் ஆராய்ச்சி பண்ணி அதிலே ஃபித்னா பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கு. ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா, முஸ்லிம்கள் எதிர்க்கப்படுவதற்கு காரணம் வந்து இஸ்லாத்துடைய வணக்க வழிபாடுகள் அல்ல, இஸ்லாம் கொண்டு வந்த அரசியல் கோட்பாடு, பொருளாதார சித்தாந்தம், இதுதான் பிரச்சனையே. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும், அதாவது சொல்கிறாங்க இல்லையா, வாளை கொண்டு இஸ்லாத்தை பரப்பினார் அப்படின்ட்டு. அப்போ வாளை கொண்டு எந்த இஸ்லாத்தை பரப்பினார்? மதத்தையா? இஸ்லாம் ஒரு மதம் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மத சார்பற்ற தலைவர். இன்றைக்கி ஒரு செக்யூலர் வேர்ல்டு என்னென்ன மத உரிமைகள் மற்ற மதத்தினருக்கு சிறுபான்மையினருக்கு கொடுக்குதோ அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த அளவுக்கு வரலாற்றில் இன்று வரைக்கும் எவனும் கொடுத்தது கிடையாது. முதல் மதச்சார்பற்ற நாடு, செக்யூலர் நாடு. அரசாங்கத்துக்கு மதம் கிடையாது, இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு அது தெரியுமா? நிறைய பேருக்கு அதே தெரியாது. இஸ்லாமிய அரசாங்கத்துக்கு மதமே கிடையாது, நியூட்ரலாக இருக்கும். இஸ்லாமிய அரசாங்கம் வந்து நியூட்ரலான அரசாங்கம், அது எல்லா மதத்தையும் அப்பாற்பட்டது, மதமே கிடையாது அதுக்கு. அதுதான் விஷயம். இந்த செக்யூலர் இது இஸ்லாம் வந்து மதம் கிடையாது, இது தீனு, இது வந்து ஒரு வாழ்க்கை நெறி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காலும் வலுக்கட்டாயமாக யாரையும் கலிமா சொல்ல வைக்கவில்லை, தொழுக சொல்லவில்லை, நோன்பு வைக்க சொல்லவில்லை. இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வற்புறுத்தவே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போர்கள் எல்லாமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய என்ன சொல்கிறது, அந்த வயலன்ஸ் மூமெண்ட் எல்லாமே வந்து அரசியலுக்காகத்தான் இருந்தது. அந்த காலத்தில் அரசியல், ஒரு நாடு வந்து எப்படி இன்னொரு நாட்டை வந்து தன்னுடைய ஆட்சிக்கு கீழே கொண்டு வருமோ அது மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் தானே தவிர மத ரீதியிலான நடவடிக்கைகளே அது கிடையாது. இதை வந்து டீட்டெயிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து புரிஞ்சிடும். இன்றைக்கி வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறது கூட எதை அவங்க அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க, இதைத்தான் அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. இது முஸ்லீம்களுக்கு அதிகமாக தெரியாது. இஸ்லாம்னா என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க, இறைவனுக்கு பிடித்தமான முறையில் வணக்க வழிபாடுகளை செய்வது, அதை மிக சரியாக செய்வது. இவங்க தப்பாக வணக்க வழிபாடு செய்கிறான், அல்லாஹ்வுக்கு இறைவனுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாமலே நெருப்பில் ஒருத்தன் இறங்குறான், ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், முல்லானியில் வந்து போகிறான், ஒருத்தன் வந்து முட்டி போட்டு போகிறான், ஒருத்தன் அங்க பிரதர்சனம் பண்ணுறான், ஒருத்தன் வந்து சர்ச்சுக்கு போய் இப்படி பண்ணிக்கிறாங்க. இப்படி வந்து மக்கள்லாம் அறியாமல் இருக்காங்க. நாங்கள் யார் அப்படின்னா மிக சரியான முறையில் துல்லியமான முறையில் இறைவனை வழிபட்டு காட்டுறவங்க அப்படின்னு. இதுதான் இஸ்லாத்துடைய கான்செப்ட்னு நினச்சிட்டு இருக்கிறான். இது மட்டும் கிடையாது, இதுவும் இருக்குது. இஸ்லாத்துடைய பல தூண்களில் இதுவும் ஒரு தூண். ஆனால் இது மட்டுமே முழு இஸ்லாமாக இந்த முஸ்லீம் நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் இது கிடையாது. இஸ்லாம் பொருளாதார கொள்கை பேசுது. எப்படி கம்யூனிசம் ஒரு பொருளாதார சித்தாந்தம் வச்சுருக்கோ, எப்படி கேபிட்டலிசம் ஒரு பொருளாதார சித்தாந்தம் வச்சுருக்கோ, அது மாதிரி இஸ்லாமுக்கு ஒரு பொருளாதார சித்தாந்தம் இருக்குது. எத்தனை முஸ்லீம்களுக்கு இது தெரியும்? இது யாருக்குமே அவ்வளோ தெரியாது. ஒரு பொருளாதார கொள்கை இஸ்லாம் என்னென்ன டச் பண்ணாத துறை கிடையாது. புகாரியே எடுத்துங்க, சையுல் புகாரியே எடுத்துங்க, வணக்க வழிபாடுகள் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம்லேயே முடிஞ்சிடும். என்ன இருக்குது சாப்டரு? ஒலு, தூய்மை இருக்கா, தூய்மை பாடம் இருக்குது, ஒலு இருக்குது, தொழுகை இருக்குது, பாங்குன்னு ஒரு பாடம் இருக்கும், நோம்புன்னு ஒரு பாடம் இருக்கும், ஹஜ்ஜுன்னு ஒரு பாடம் இருக்கும், ஜனாதா தொழுகை 2வது வால்யூம்லேயே வந்துடும். இப்போ மீதி 5 வால்யூம் என்ன பேசுது? குத்தகை அப்படின்னு இருக்கா, விவசாயத்தை பற்றி இருக்கா, புரியுதுங்களா, பொருளாதாரம் ட்ரேடிங் இருக்கா, பிஸ்னஸ் இருக்கா,
கொடுக்கல் வாங்கல் இருக்கா? 2 நாடுகள் மத்தியில் வெளியுறவுத்துறை கொள்கைகள் இருக்கா? அதாவது மிக விரிவான எல்லைகள் கொண்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல். அதை கொண்டு போய் நம்ம அப்போ சுருக்கி வச்சிட்டோம். புகாரியை கூட நம்ம ஒழுங்காக ஸ்டடி பண்ணலங்கிறோம். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் அவங்க பேசணும்? இவ்வளோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் தேவையில்லாமல் செய்யணும்? குரான் ஏன் இத்தனை டாபிக்ஸ் பேசுது? குரான் தேவையில்லாமல் இந்த டாபிக்ஸ்லாம் பேசுதா? பாலிடிக்ஸ் இதெல்லாம் பேசுதா? இதெல்லாம் யோசித்து பார்க்காம நம்ம இது பண்ணுறோம். ஆனால் உண்மையிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த சீர்திருத்தம் தான் எதிர்க்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த வணக்க வழிபாடுகள் அந்த அளவுக்கு எதிர்க்கப்படலை. அதை ஒரு கேடயமாக பயன்படுத்துவாங்க. வணக்க வழிபாடுகள் ஒரு மேட்ரு கிடையாது. ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் மக்கள்கிட்ட இதை சொல்ல முடியாதுல்ல. இந்த முகமதுன்னு ஒருத்தர் வந்துட்டார், இவரெல்லாம் உங்களை சுரண்டுறதுக்கு எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாரு, நாங்களாம் உங்களை சுரண்ட வேண்டியது இருக்குது, அதனால் நீங்கள் எங்கள் பின்னாடியே இருங்க, நாங்கள் உங்களை சுரண்டிக்கிட்டே இருக்கோம், இவர்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் மேலே டெவலப் ஆகிருவீங்கன்னு இப்படியா பேசுவாங்க? அப்படி பேச மாட்டாங்க. ஒரு சிலை வழிபாடை விடுறார், சிலை வழிபாடையும் விட சொல்கிறார், சிலை வழிபாடையும் விட சொல்கிறாரே தவிர சிலை வழிபாடு விட வைக்கிறதே இவருடைய முதல் அஜெண்டா கிடையாது. அவர் வந்தார்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவார். நபிமார்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவாங்க. அப்போ அது ஒரு மைனாக வைக்கும்போது அதை கொண்டாந்து மேலே காட்டுவாங்க. அது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எதிர்க்கிறாங்க அப்படின்னா மார்க்கத்தை தான் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான், குரானில் சொல்கிறான். இது 61:8 வரும். அப்புறம் 9 அத்தியாயத்துலேயும் ஒரு இடத்துல வரும், இன்னொரு இடத்துலையும் வரும். மொத்தம் 3 இடத்துல இது வரும். அவனே தன் தூதரை நேர்வழியுடனும் உண்மை மார்க்கத்துடனும் அனுப்பி வைத்தான். முஷ்ரிக்குகள் வெறுத்த போதிலும், எதை வெறுக்கிறாங்க? எல்லா மார்க்கங்களையும் இது மிகைக்குமாறு செய்து காட்டவே தன் தூதரை அல்லாஹ் அனுப்பினான். மார்க்கத்தை, இந்த தீனை வெறுத்திருக்கிறாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீன் அரசியல், பொருளாதாரம், இது மாதிரியான சீர்திருத்த இதுவும் உள்ளடக்கியது. அப்போ இதை அவங்க வெறுத்திருக்காங்க. அவங்களுக்கு தொழுகை நோன்பு ஒரு மேட்ரே கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் தொழுதுங்க. இன்றைக்கி ஒரு செக்யுலர் நாடு என்ன சொல்லுது? மதத்தை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கிங்கிறது. அப்போ தொழுகையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு அவங்களே சொல்லுறாங்க. இருந்தாலும் இஸ்லாத்தை பார்த்து பயந்துட்டே இருக்காங்க. எந்த இஸ்லாமை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்னா, இந்த இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தது, அபூபக்கர் கொண்டு வந்தது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தது, உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த குலஃபாய் ராஷிதீன்களுடைய முன்மாதிரியை தான் இவங்க பயப்படுறாங்க. இப்போ இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான மேட்ரு, இது மதம் கிடையாதுங்கிறதுக்கு அடிப்படையாக சொல்கிறேன். ஒரு மதம் அப்படின்னா எப்படி தீர்மானிக்கப்படுது? ஒரு மதம் எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படின்னா பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு பிராமணர் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு ஒருத்தர் பிறந்துட்டார் அப்படின்னா அவர் யார்? அவர் பிராமணர், அவர் ஒரு இந்து. ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறார், அவருக்கு ஒருத்தர் பிறந்துட்டார் அப்படின்னா அவர் கிறிஸ்தவர். அதே மாதிரி தான் இன்னைக்கு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம். ஒரு முஸ்லீமாக ஒருத்தர் பிறந்துட்டார் அப்படின்னா அவர் முஸ்லீம்னு நினச்சிட்டு இருக்கோம். இதை இஸ்லாம் ஒத்துக்கிறதே கிடையாது. ஒரு முஸ்லீமுக்கு ஒருத்தன் பிறந்துட்டா அவன் முஸ்லீமா? கண்டிப்பாக இஸ்லாம் அதை ஏற்றுக்கவே இல்லை. ஏன்னா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா குழந்தைகளும் ஃபித்ரத்தில் பிறக்குது, இயற்கையில் பிறக்குது. குழந்தைகளுக்கு மதமே கிடையாது. இஸ்லாமுங்கிற இந்த மதமும் குழந்தைகளுக்கு கிடையாது. அது ஃபித்ரத்தில் பிறக்குது, இயற்கையாக ஒரு சாஃபினா தான் குழந்தை பிறக்குது. அதுக்கு ஈமானையும் நீங்கள் கற்று தான் கொடுக்கணும். எப்படி சிலை வழிபாடு கற்றுக் கொடுக்குறீங்களோ அது மாதிரி அந்த குழந்தைக்கு என்ன பண்ணி கொடுக்கணும்? ஈமானையும் நீங்கள் கற்று தான் கொடுக்கணும். டிஃபால்ட்டாக ஒரு குழந்தை முஸ்லீமாக ஆகாது. முஸ்லீம்ங்கிறது மிகப்பெரிய கிரேட். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை மார்க்கத்திலே பிறகுது. இது புகாரியில் 1358வது ஹதீஸாக இருக்குது. அப்போது ஒரு சராசரி குழந்தைக்கும் முஸ்லீம் குழந்தைக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறது இதில் புரியுது. அப்போ இஸ்லாமுங்கிறது ஒரு கொள்கை. அந்த கொள்கை நீங்கள் விளங்கி ஏற்றுக்கணும். கொள்கை தான் நாம் என்னங்கிறதே தெரியாமல் நினச்சிக்கிறோம். வணக்க வழிபாடுகள் மட்டும் நினச்சிக்கிறோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தது ஒரு சித்தாந்தம் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இதோடைய சரியான டெஃபினேஷன், இஸ்லாத்துடைய சரியான டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ராஹிம் நபி கற்றுக் கொடுக்குறாங்க. 6வது அத்தியாயத்தில் 162வது வசனத்தில் கற்றுக் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்க? இப்ராஹிம் நபி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டு அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இதை நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வைக்கணும். அது என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, நபியே நீர் கூறும், நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய முழுமையான அடிபணிதலும், நுசுக்கி அப்படிங்கிற அந்த வார்த்தை வருது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில பேர் குர்ஆனில் குர்பானி அப்படின்னு போட்டிருப்பாங்க, சில பேர் வணக்க வழிபாடுகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ அந்த நுசுக்கிங்கிற வார்த்தைக்கு முழுமையாக இன்னொரு அர்த்தம் என்னன்னா, முழுமையான அடிபணிதல். அனைத்து விதமான டிபார்ட்மெண்ட்லேயும் அடிபணிகிறது.
என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே சொந்தமாகும். இப்போ இதுதான் இஸ்லாம். வணக்க வழிபாடுகளும் இருக்கணும், முழுமையான கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அடிமைத்தன்மைக்கு ஒத்துக்கணும். ப்ளஸ் என்னது, வாழ்வும் மரணமும் அல்லாஹ்வுக்கே ஒப்படைச்சிடணும். அல்லாஹ் வாழ்கிறதுக்கு தேவைன்னா வாழணும், அல்லாஹ் சாகிறதுக்கு கூப்பிட்டானா செத்துடணும். இதுதான் மேட்ரு. அப்போ இது 6வது அத்தியாயத்தில் 162வது வசனத்தில் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இஸ்லாம் ஒரு மதம் கிடையாது. அதை மதத்தை பரப்புவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபோதும் வரல. இஸ்லாம் ஒரு மாற்று அரசியல் பேசுது. அந்த அரசியல் எப்படி அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னா, இந்த வானம் பூமியை நான் படைச்சிருக்கேன், இந்த வானம் பூமி நான் படைச்சிருக்கேன், உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுங்கிறது எனக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுடைய ஆர்கியூமெண்ட், குர்ஆனுடைய ஆர்கியூமெண்ட் என்ன அப்படின்னா, வானம் பூமியை நான் தான்ப்பா செஞ்சேன், ஸோ உங்கள் மெயின்டெனன்ஸும் என் பொறுப்பில் தான் இருக்குது. வானம் பூமியை செஞ்சு விட்டுட்டானா அல்லாஹ்? பூமிங்கிற ஒரு உருண்டை அல்லாஹ் தான் செஞ்சான், விட்டுட்டானா சுத்த வச்சுட்டு இருக்கிறானா? சூரியனுங்கிற ஒரு உருண்டை அல்லாஹ் செஞ்சான், விட்டுட்டானா சுத்த வச்சுட்டு இருக்கிறானா? சுத்த வச்சுட்டு இருக்கிறான். சந்திரனையும் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கானா, சுத்த விட்டுட்டு இருக்கானா? ஸோ அல்லாஹ் படைத்தவனுங்கிற அந்த இறைவன் காலிக்கு ப்ளஸ் ரப்பு நிர்வாகம் பண்ணிக்கிட்டே இருக்கான், மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ மனிதர்களுக்கு தேவையான பிரச்சனைகளுக்கும் நிர்வாகம் அவன்றிருந்து தான் வரணும். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய அரசியல் சித்தாந்தம். அதை என்ன சொல்கிறான் அல்லாஹ்னா, என்னை விட சிறப்பாக நிர்வாகம் பண்ணுறதுக்கு உங்களில் யார் இருக்காங்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த அரசியல் என்ன அப்படின்னா, என்னை விட சிறப்பாக உங்களால் நிர்வாகம் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு தான், நான் தான் படைப்பாளன், என்னை விட அறிவு யாருக்கும் அதிகம் கிடையாது. ஸோ என் வழிகாட்டுதல் படி எல்லாமே வைங்க. பொருளாதாரம் என் வழிகாட்டுதல் படி, அரசியல் என் வழிகாட்டுதல் படி, குடும்பம், கல்வி, விவசாயம், அனைத்து துறைகளிலும் என்னுடைய வழிகாட்டுதல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதுதான் எல்லாம் சொல்கிறான்ல. வானத்துக்கு சொந்தக்காரன் யார், பூமிக்கு சொந்தக்காரன் ஏன் கேட்குறான்ல? சொந்தக்காரன் சொன்னால் கேட்க மாட்டீங்களா? அதுதான் எல்லாம் சொல்கிறேன். மேனுஃபேக்சர் தான் மேனுவல் எழுதணும். மேனுவல்ஸ் புக்கு வருது. இப்போ கேமரா இருக்குது, கேமரா மேனுவல் பேனாசோனிக் கம்பெனி மேனுவல் எந்த கம்பெனியில் இருக்கும்? பேனாசோனிக் தான் இருக்கும். இப்போது மொபைல் ஃபோன் ஓப்போ ஃபோனுன்னு வச்சுக்கோங்க, மேனுவல் என்ன கம்பெனி இருக்கும்? ஓப்போது தான் இருக்கும். ஐஃபோன் மேனுவல் கொடுத்தானா எப்படி இருக்கும்? கெட்டு தான் போகும். ஏன்னா மேனுஃபேக்சருக்கு தான் தெரியும் உள்ளே என்னென்ன அவன் சிப்பு வச்சுருக்காங்கிறது. ஸோ அதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த படைப்பாளன் எல்லாத்துக்கும் நான் தான். ஸோ உங்களுக்கு அரசியல் விவகாரங்களும் நான் தான் தீர்மானம் பண்ணுவேன், இல்லைன்னா ஃபசாது நடக்கும். இன்றைக்கி அதுதான் நடந்துட்டுருக்கு. இல்லைன்னா என்ன நடக்கும்? பூமியில் ஃபசாது நடக்கும், சிலருடைய உரிமைகளை பறிச்சிருவீங்கிறான். இப்போ ஒரு கட்டத்தில் இது முதல்ல அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இது ஆர்கியூமெண்ட்டு. இப்போ ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக செஞ்சாங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இதை மனுஷன்கிட்ட பேசினா மனுஷன் என்னம்மா, எங்களுக்கே நிர்வாகம் பண்ண தெரியுமா? மனுஷன் என்னம்மா ஒத்துக்குவானா? இல்லைல்லா, நீ எங்களுக்கு அறிவு கொடுத்துருக்க, படைச்சது உண்மைதான், ஆனால் எங்களுக்கும் அறிவு இருக்குது, நாங்களே நிர்வாகம் பண்ணி காட்டுறோம் அப்படிமா. ஸோ இந்த காட்டு முதல்ல எல்லாம் என்ன பண்ணிட்டான், மனுஷன் கையிலே நிர்வாகத்தை கொடுத்தான். புரியுதா? இந்த மன்னர்கள் இந்த கான்செப்ட், அரசியல் கான்செப்ட் பொறுத்தவரை புரிஞ்சு, முதல்ல மனுஷன் கையிலே நிர்வாகத்தை கொடுத்தான். நிர்வாகம் போய் என்ன ஆச்சு? ஃபிரௌன்கள் உருவானாங்க, நம்ரூத்துகள் உருவானாங்க, மிகப்பெரிய கொடுங்கோல் ஆட்சியாளர்கள் உருவானாங்க, மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ கடைசியாக எல்லாம் என்ட்ரு ஆகிறான் அரசியலில். புரியுதா? ஏன் மற்ற நபிமார்களுக்கு அரசியல் கொடுக்கப்படலைங்கிறது புரியுதா? கடைசி அல்லாஹ் பண்ணுறான். ஏன்னா ஒரு தப்பு செய்கிறதுக்கு முன்னாடியே நீ தப்பு பண்ணிடுவேன்னு சொன்னால் நம்மால் என்ன பண்ணுவான்? அப்போ கேட்க மாட்டான். நீங்கள் ஏங்க என்னை நம்புங்க, நாங்கள் என்னை சொந்த காலில் நிற்க விடுங்க, நீங்களா ஏங்க கற்பனை பண்ணுறீங்கம்மா. ஸோ தப்பு பண்ண விட்டுறான். அல்ல முதல்ல நம்ம கையிலே நிர்வாகத்தை கொடுத்தான். இந்த பூமியை நாம் நாசக்கேடு பண்ண அளவுக்கு யாரும் பண்ணல. அதுக்கப்புறம் அல்ல என்ன பண்ணுறான், ஒரு நபியை அனுப்புகிறான். இப்போ நீங்கள் இவ்வளோ நாள் ஆட்சி பண்ணீங்களா, இப்போ என்னுடைய இறை தூதர் ஆட்சி பண்ணுவார், இதை பார், இந்த பொருளாதாரம் எப்படி இருக்கு பார், இந்த மனித உரிமைகள் எப்படி இருக்கு பார், இதை பாருன்னு சொல்லி அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு இன்ட்ரடக்ஷன் பண்ணால். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தின எல்லா போர்களும் இந்த அரசியல் மோதல் தான், இந்த அரசியல் போராட்டங்கள் தான். ஸோ இதை ஆழமாக பதிய வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போர்களை புரியும். அவங்க நம்ம மேலே வைக்கிற விமர்சனங்களுக்கும் நாம் என்ன பண்ண முடியும், பதில் கொடுக்க முடியும். அல்லாஹ்வுடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுமா? இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான் குர்ஆனில், நீங்கள் ஏற்படுத்தி கொண்ட கடவுள்களில் யாராவது சத்தியத்தை கொண்டு வழிகாட்டுவது உண்டா? உங்களுக்கு கரெக்டாக கைடு பண்ணுற ஒரு கடவுள் யாராவது இருக்காங்களா? இப்படி ஒருத்தன் இருந்தால் அவனை கடவுள் நீங்கள் ஒத்துக்குங்கிறான்.
நிர்வாக திறமை, அதாவது இந்த அரசு, இந்த என்ன சொல்கிறது, இந்த தீன் இருக்குல்ல, இதுதான் அல்லாவுடைய ஸ்பெஷாலிட்டிங்கிறான் 10வது அத்தியாயத்தில் 35. இஸ்லாம் வந்து சடங்குகளாக இருந்தால் சடங்குகளை வழிகாட்டுற கடவுள்கள் ஊர்பட்டது இருக்க. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்திலேயே முழுமையான வழிகாட்டுதல் இருக்கு சடங்குகளில். ஒரு பெண் குழந்தை வயசுக்கு வந்துருச்சுன்னா இஸ்லாத்தில் சடங்கு இருக்கா? இல்லை. அப்போ இஸ்லாத்தை விட கூடுதலாக வழிகாட்டுதல் அங்கே இருக்கு, அப்படிதானே? இப்போ சடங்குன்னு எடுத்தோம்னா இஸ்லாத்தை விட கூடுதலான வழிகாட்டுதல் அங்கே இருக்கு. காது குத்துனா என்ன சடங்குன்னு இஸ்லாத்தில் இருக்கா? இல்லை. பர்த்டே இஸ்லாத்தில் இருக்கா? ஒரு பிறந்த நாளை எப்படி செலிப்ரேட் பண்ணுறது இஸ்லாத்தில் இருக்கா? இல்லை. அப்போ கூடுதலான சடங்குகள் எங்கே இருக்கோ அப்போ அதுதான் சரியான தீனா? அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, பொருளாதாரம் பேசுகிற கடவுள் இருக்கா? எங்கேயாவது உங்கள் இறைவன் பொருளாதார பாலிசிஸ், கவர்மெண்ட் பாலிசிஸ் பேசியிருக்கா ஏதோ ஒரு கடவுள்? ஏண்டா கடவுள்னா இதை பேசணுங்கிறான். கடவுள்னா எதை பேசணுமா? அரசியல் பேசணும். அடிச்சுக்கிட்டு சாகிறான், சின்ன நாடு பெரிய நாடு மேலே ஆக்கிரமிக்குது, ஒரு ஏரியாக்காரன் இன்னொரு ஏரியாவுக்கு தண்ணி தர மாட்டேங்கிறான், பொருளாதாரம் வந்து இவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வு சந்திச்சுட்டு இருக்குது. இதெல்லாம் பேசுறது விட்டுட்டு இறைவன் வந்து சடங்குலேயே குறியார். அதனால தான் பாருங்க, சுப்ஹானல்லாஹ், எப்படி தொழுணுன்னு கூட கற்றுக் கொடுக்கல குரானில். எல்லாம் என்ன பண்ணுறான், அவன் தூய்மையானவன், அவனுக்கு எப்படி தொழுணும் இதெல்லாம் நம்ம பேசுவோமா? நீ எல்லாம் போய் நபிகிட்ட போய் ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி கற்றுட்டு அப்படி ஓடி போயிருங்கிறான். எல்லாம் பேசுறதெல்லாம் குரானில் எல்லாமே அரசியல் தான். நீங்கள் 70-80% எடுத்தீங்கன்னா குரானில் என்ன இருக்குது? பாலிடிக்ஸ் தான் இருக்குது. நமக்கு அது புரிய மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுறோம், குரானை தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஹதீஸ் போராட்டம், ஹதீஸ்லேயும் ஒரு சின்ன பகுதியை போராட்டம். என்ன விஷயம்னா அல்லாஹ் இதுதான் சொல்கிறான், என்ன மாதிரி ஒருத்தன் இறைவன் இருக்கானா, இதுதான் அல்லாங்கிறதுக்கே சான்றுங்கிறான். இதுதான் அல்லாஹ் சேலஞ்சாக வைக்கிறான். இப்படி இருந்தால் காம்படிஷன் கொண்டு வா. இப்போ அல்லாஹ் சொல்கிறான்ல, இந்த குரானை போன்ற ஒரு குரானை நீங்கள் கொண்டு வாங்கினா, அதுவும் என்னது, குரான் மாதிரி ஒரு மாடல் டவுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க. அதுதான் குரான். குரான்னா குரான் கிடையாது, மதீனா தான் குரான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் குரான். அந்த குரான் மாதிரி இன்னொரு குரான் உருவாக்கி காட்டுங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். மனித உரிமைகள் அந்த அளவுக்கு பேணப்பட்ட, அந்த அளவுக்கு மனிதனுக்கு நிம்மதி தரக்கூடிய அதை ஏற்படுத்தி காட்டுங்க. அதுதான் சேலஞ்சு. அப்போ அந்த சேலஞ்சு இன்னைக்கு பயப்படுறாங்க. எங்கேயாவது யாராவது குரானை காமிச்சாங்கன்னா, குரானில் கண்ணில் காட்டிட்டாங்கன்னா, இன்றைய நவீன இந்த தஜ்ஜாலுடைய உலகம் என்ன ஆயிரும், சுக்கு நூறாக உடஞ்சிரும். இதைத்தான் மஹதி அலைஹிஸ்ஸலாம் பண்ணுவாங்க. இவன் எதை வெறுக்கிறானோ, எதை ஓடுறானோ, எதை பயப்படுறானோ அது நடக்கும். அது மஹதி அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வருவாங்க. இந்த கோபத்தின் காரணமாக தஜ்ஜால் வெளிப்படுவோம். 400 வருஷம் உழைப்பு வீணாக போச்சு, 500 வருஷம் 450 வருஷம் உழைப்பு வீணாக போச்சு அப்படிங்கிற அந்த ஆத்திரத்தில் அவன் வெளியே வருவான். புகாரில் ஹதீஸ் இருக்கும், புகாரில் இல்லை முஸ்லீமில். கோபத்தின் தஜ்ஜாலை பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்கள் வந்து நிறையா நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ரசூலா பேசுனது நிறையா, அது ஒரு சில இந்த மாதிரியான சஹாபாக்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தெரியுது. தஜ்ஜால் கோபத்தின் போது வருவான்னு சொல்லி நபி தோழி சொல்கிறாங்க. ரசூலா சொன்னது இருக்கணும்ல, ஹதீஸை காணும். ரசூலா மொழியாக தாங்க அவங்க கேட்டிருக்காங்க. புரியுதா நான் சொல்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இவங்க கேட்டு இவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு ரசூலா சொன்ன அந்த பயான் எங்கே, அதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஏன் அவனுக்கு கோபம் வருதுன்ட்டு. ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா இதுதான் விஷயம். இப்போ இந்த தீனுக்கு இதுக்கு தான் அவங்க பயப்படுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும், மதத்தை பொறுத்த வரைக்கும் குர்ஆனே கிளியர் கட்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருது. என்ன சொல்லுது, இம்மார்க்கத்தில் எந்த வற்புறுத்தமும் இல்லை. 2வது அத்தியாயத்தில் 256வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த மார்க்கத்தில் எந்த கம்பல்சரியும் கிடையாது. நான் யாரையும் நிர்பந்தம்லாம் படுத்தலை. விரும்புனா தொழு, விரும்புனா தொழுவாம போ, விரும்புனா நீ களிமா சொல்லு, ஒரு கடவுளை வணங்கு, இல்லை நீ பல கடவுளை வணங்கு, நாத்திகவாதியாக கூட இருந்துட்டு போ, எனக்கு ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இது 256. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் அனைவரையும் உம்முடைய இறைவன் நினைத்திருந்தால் மூமீன்களாகவே ஆக்கியிருப்பான். அல்லாஹ் நினச்சிருந்தா மூமினாவே நான் மாற்றி இவங்களை உருவாக்கி இருப்பேன், இவங்களை இப்போ கூட நான் நேர்வழி காட்டியிருப்பேன். என் சைட்லேருந்து நான் எந்த எஃபர்ட்டும் போட மாட்டேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான், என் சைட்லேருந்து எஃபர்ட் போட மாட்டேன். இங்கே சமமாக எக்ஸாமுக்கு அல்லாஹ் ரிலீஸ் பண்ணி விட்டான். நீயா நன்மையை தேர்ந்தெடு, நன்மையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சிலாயத்தை உனக்கு கொடுத்துருக்கேன், உன்னுடைய ஆற்றல் வந்து நான் உனக்கு கொடுத்துருக்கேங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், உண்மையாக மூமின்களாக நானே நினச்சிருப்பேன், ஆக்கியிருப்பேன். உண்மை இப்படி இருக்க நீர் கட்டாயப்படுத்தி மூமீன்களாக்கி விட முடியுமா அப்படிங்கிறான். கட்டாயப்படுத்தி நீ மூமீன் ஆக்கிட முடியுமா இவங்கள அப்படின்னு சொல்லி அல்லாவும் கேட்குறான். அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான்ல,
களிமா சொல்லாதவங்களை கொன்றுங்க, அதாவது இணை வைப்பவர்களை கொண்ட இடத்தில் வெட்டுங்கள்ங்கிறான். அதே நபிசுல்லா சொல்கிறாங்க, யார் வந்து களிமா சொல்லலையோ அவங்கள வந்து நான் வந்து கொன்றுவேன், அவங்களுடைய பொருட்களையும் நான் என்ன பண்ணிடுவேன், கைப்பற்றி கொள்வேன். யார் வந்து களிமா சொல்லி தொழுது ஜக்காத் கொடுத்துட்டாங்களோ அவங்களோட உயிரும் பொருள்களும் பாதுகாப்பு பெற்றுவிட்டனுங்கிறான். அப்போ ரெண்டுமே முரண்பாடாக தெரியுதா? அப்போ இஸ்லாம் ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று மதம், இன்னொன்று அரசியல் சித்தாந்தம். இன்னும் என்ன சொல்கிறது போனால் கான்ஸ்டிடியூஷன். நல்லா புரிஞ்சுங்க, இஸ்லாத்துக்கு முன்னாடி உலகத்துக்கு கான்ஸ்டிடியூஷனே கிடையாது, அது தெரியுமா? ஒரு மன்னன் இருப்பான், உதாரணத்துக்கு ஒரு மன்னன் இருக்கான்னு வச்சுங்க, இப்போ துல்கர்னைன் எடுத்துக்கங்க. துல்கர்னைனுக்கு முன்னாடி ஒரு கொடுங்கோலவர் வந்து ஈராக் வந்து நெபுகட்நேசர் இந்த ஒரு மன்னர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அவன் ஆட்சி பண்ணுற வரைக்கும் அந்த ஈராக்குடைய சட்டத்திட்டங்கள் எப்படி இருக்கும்? அந்த மன்னனுக்கு எதெல்லாம் தோணுச்சோ அதெல்லாம் அவன் செஞ்சிட்டு இருப்பான். துல்கர்னைன் போய் பிடிச்சோன்னே இப்போ சட்டத்திட்டம் டோட்டலாக என்ன ஆயிரும், மாறிடும். எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் மாறிடும். இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எடுத்துங்க, ஏடிஎம்கே இப்போ ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஏடிஎம்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. ஏடிஎம்கே ஆட்சி இப்போ மாறிடுச்சு. அடுத்தது வந்து டிஎம்கே ஆட்சி வந்துருச்சு. எல்லாமே மாறிடுமா? ஒன்றும் மாறாது. கலெக்டர் ஆஃபீஸாகவே இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனாகவே இருக்கும். அப்படி தானே? எந்த அரசாங்க துறையும் மாறுமா? மாறாது. ஒன்றும் மாறாது. ஒன்று ஊழல் தான் மெயினாக பேசுவாங்க. ஏன்னா சிஸ்டத்தை யாருமே விமர்சனம் பண்ணிக்க மாட்டாங்க. இவன் காசு திருடிட்டா அவன் காசு திருடி, இதுதான் பஞ்சாயத்து ஓடுமே தவிர அரசாங்கத்துடைய பாலிசிஸ் வந்து யாரும் விமர்சனம் பண்ணாங்க. பாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீஸ் ஆயிரும். அதுதான் கான்ஸ்டிடியூஷன். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கே கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு இந்த மன்னர் மாறினா ஆட்சி மாறிடும். அந்த மன்னர் வர்றவன் நல்லவனாக போயிட்டானா உங்கள் நசீபும் நல்லா இருக்கும். வந்தவன் கொஞ்சம் எடக்கு பார்ட்டியாக இருந்தானா இவனுக்கு மாட்டிட்டானு. இவங்க விரும்பினதெல்லாம் அந்த மக்களை செய்ய சொல்லுவான். அதுக்கு தான் ரசூல் என்ன பண்ணாங்க, இஸ்லாமிக் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. குரானை கொண்டு வந்து பாலிசிஸ் ஃப்ரீஸ் பண்ணாங்க. உலகத்தில் எத்தனை ஆட்சியாளர் வந்தாலும் பாலிசி ஒன்று தான். புரியுதா? குரான் ஒன்று தான், அது கான்ஸ்டிடியூஷனாக இருக்கும். ப்ளஸ் என்னுடைய ரோல் மாடல், அதுவும் கான்ஸ்டிடியூஷனில் ஆட் ஆகும். ப்ளஸ் 4 சஹாபாக்களுடைய ரோல் மாடல். ஏன்னா இவங்க என்கிட்ட கிளாஸ் எடுத்துக்கோங்க. ரசூல்லாவுடைய டைரக்ட் கிளாஸ். எங்களை ஆரம்ப கால மாணவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வருடத்திலிருந்து அவங்களோட கூடது சேர்ந்து ட்ராவல் பண்ணுறவங்க. அதனால தான் 5வது ஒரு ஆளை ரசூலா ஆட் பண்ணல. இந்த 4 பேருடைய ரோல் மாடல். இது என்ன ஆயிடுச்சு, இப்போ கவர்மெண்ட்டுடைய பாலிசிஸா கியாமத் நாள் வரைக்கும் நிற்கும். இதற்கு பேர் தீன். இது வந்து இதுக்கும் பேர் என்ன, இஸ்லாம் தான். அதே எங்கள் பள்ளிவாசல் நடக்குது இல்லை, அதுக்கும் பேர் என்ன, இஸ்லாம் தான். ஆனால் இந்த இஸ்லாம் வேற, அந்த இஸ்லாம் வேற. இன்னைக்கு இஸ்லாம் வந்து என்ன ஆகி போச்சு, முண்டமாக நிற்கிதுன்னு வச்சிங்களேன். அதாவது தூண்கள் எல்லாமே கட்டாயி, அதாவது சொல்கிறாங்களே அந்த ஒரு ஹதீஸ் கூட, இஸ்லாத்துடைய முதல் சங்கிலி வந்து அறுபடுறது வந்து கிலாஃபத்து, அதோடைய கடைசி சங்கிலி தொழுகை வந்து அறுபடும் அப்படின்னு சொல்லி அந்த பிரபலமான ஹதீஸு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பார்த்துங்க. அப்போ இஸ்லாம் வந்து ஒவ்வொரு கண்ணியாக நிற்க டிவிஷனாக கட்டாய் இன்றைக்கி வெறும் வணக்க வழிபாடுகள் அளவில் சுருங்கி போய் நிற்கிது. கழுத தேஞ்சு கட்டெருமான கதையாக நிற்கிது. இதுவும் இஸ்லாம் தான். ஆனால் இஸ்லாத்துடைய ஃபுல் டெஃபினேஷன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அடிப்படையில் பொறுத்த வரைக்கும் நிர்பந்தமே இதில் கிடையாது. இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிர்பந்தப்படுத்தி முஸ்லீமாக ஒருத்தனை ஆக்கணும்னு வச்சுங்க, அவன் என்ன பண்ணுவான், ஈமான் ஆகிட்டோம்னா அவன் தொழுகை கொண்டு தொழுவானா? அவன் வந்துட்டு இங்கே விளாடிட்டு இருப்பான், பயானுக்கு வருவான், அங்கே நின்று விளாடிட்டு இருப்பான், இது பண்ணுவான். இஸ்லாத்துக்குள்ளே இருந்து ஃபித்னா ஃபசாத் தான் உருவாகும். அந்த மத சடங்குகள் கூட ரொம்ப என்ன ஆகி போயிடும், நாசக்கேடாயிரும். அதுதானே இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி நம்ம வந்து முஸ்லீம்கள் வந்து ஏன் தொழுவ மாட்டேங்கிறாங்க, வலுக்கட்டாயமே இன்றைக்கி முஸ்லீமாகப்பட்டிருக்காங்க அப்பா அம்மானால. உண்மையிலே சொல்ல போனால் ஒரு காஃபிர் வந்து இஸ்லாத்தை பற்றி எவ்வளோ மோசமாக எண்ணங்கள் இருக்கோ, அல்லாவை பற்றி எவ்வளோ சந்தேகங்கள் இருக்கோ, அல்லாஹ் இருக்கானா இல்லையா, இது எப்படி முகம்மது கூட ஒரு ஆள் எப்படி நம்மளை இவ்வளோ டாமினேட் பண்ணுறது, ரசூல்லா எப்படி நம்மளை எதிர்த்துக்கெல்லாம் நமக்கு பிடிச்சது எல்லாமே இவர் யார், ரசூல்லா மேலே இவனுக்கு இருக்குது மைண்டில், ஆனால் பேசுறது இல்லை. ஏன்னா பேசுனா என்ன பண்ணிடுவாங்க, அப்பா கொஸ்டின் பண்ணிடுவாங்க. ஏன்னா வலுக்கட்டாயமாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கான். ஸோ அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி வலுக்கட்டாயமாக இஸ்லாத்துக்கு கொண்டு வராதிங்க, இப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு தேவையில்லை. இதுதான் ரசூல்லாவும் சொன்னாங்க, அல்லாவும் குரானில் இதுதான் சொல்கிறான். இப்போ வற்புறுத்தியது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அரசியலுக்கு தான். இப்போ இந்த அரசியலில் பொறுத்த வரைக்கும் இதில் இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோயில்களை சிலதை இடிச்சும் இருக்காங்க.
அதாவது சில கோயில்களை இடிச்சும் இருக்காங்க, இணை வைப்பவர்களை வந்து வெளியேற்றியும் இருக்காங்க, நாடு கடத்தியும் இருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நாடு கடத்தியும் இருக்காங்க. சில இடங்களில் ரசூலாக என்ன பண்ணியிருக்காங்க, உத்தரவும் போட்டிருக்காங்க, எனக்கு அப்புறமும் இந்த நீங்கள் செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கிளியர் கட்டாக புரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரெண்டு பகுதியாக நம்ம பார்க்கணும். ஒன்று ஹிஜாஸுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலிசிஸ். ஹிஜாஸுங்கிறது அரபு தீப கர்ப்பம், சவுதி அரேபியா, மக்கா, மதீனா, இங்கேருந்து எடுத்து இந்த இடத்துல யமன் வரைக்கும், யமன் பார்டர் வரைக்குமான அந்த பகுதி